ஹலோ மேட்ஸ். ஹாய் 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 மேட்ஸ். கொஞ்சம் இன்னைக்கு நான் டவுனாக தான் இருக்கேன். ஏன்னா ஓகே, பிஃபோர் தட் இன்னைக்கு 5th டே. ஓகேவா, 5th டே இன்னைக்கு நமக்கு வெயிட் லாஸ். ஸோ நல்லபடியாக நம்ம இன்னைக்கு இந்த 5th டேவை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். 5th டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. 5th டேயில் நான் குறைச்ச வெயிட்டு, என்னுடைய வெயிட்டு நான் என்னங்கிறத நான் கடைசியாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வழக்கம் போல் 4:30 எந்திரிச்சாச்சு. ஓகே, 4:30 எந்திரிச்சு 5:30 4:30 to 5:30 வரைக்கும் காலை கடன்லாம் முடிச்சுட்டு 5:30 மேலே போய் வாக்கிங் போயாச்சு. ஸோ 5:30 to 6:15 வரைக்கும் வாக்கிங், 3/4 மணி நேரம் வாக்கிங் போயாச்சு. 4000 to 5000 ஸ்டெப்ஸு, இதுதான் என்னுடைய ஒரு நாள் வாக்கிங்க்கு உண்டான டார்கெட், கோல்னு வச்சுப்போமே. அந்த கோலை நான் கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ 4000 to 5000 ஸ்டெப்ஸ் நான் நடந்து முடிச்சுட்டு 6:15 நடந்து முடிச்சுட்டு 6:30 கிட்ட நான் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 to 10 minutes தான் பிராணாயாமம் பண்ணுவேன். பிராணாயாமம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான், அதாவது பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான் நான் டைரெக்டாக பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து புஷ்அப் பண்ணேன். ஸோ புஷ்அப்லாம் பண்ணிவிட்டு, புஷ்அப் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, மொத்தம் 3 செட்டு பண்ணேன். ஒரு செட்டுக்கு 10 புஷ்அப்ஸ், இதான் கணக்கு. ஆனால் என்னுடைய பாடி வெயிட் அதிகங்கிறதுனால ஃபஸ்ட்டு செட்டு மட்டும்தான் என்னால் வந்து 10 புஷ்அப்ஸ் பண்ண முடிஞ்சது. அடுத்து 6 பண்ணேன். லாஸ்ட்டு செட்டு வந்து 7 பண்ணேன். ஸோ இப்படி தான் பண்ணேன். அஃப்கோர்ஸ் பயோரிதம் வந்து அடி வாங்குது. பயோரிதம்னா என்னென்னா, ஒரு செட்டாக, அதாவது ஒரு செட்டனா லைக் அது எப்படின்னா ஒரே ரிதமில் அதை பண்ணணும். இப்படி பண்ணால் இப்படியே பண்ணணும். 10 போட்டிருக்க, அடுத்து 10 இப்படி தான் பண்ணணும். நீ 10 போட்டிருக்க, 6 போட்டிருக்க, அப்புறம் 7 போட்டிருக்க. ஸோ இது வந்து உன்னுடைய பாடி ரிதம் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய டார்கெட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த 3 செட்டை கம்ப்ளீட் பண்ணுறதா தான் இருக்கணுமே தவிர்த்து கவுண்ட்லேயோ பயோரிதம்லேயோ என்னுடைய கணக்கு போக வேண்டாம். அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு செட்டை மட்டும்தான் கால்குலேட் பண்ணேன். ஸோ செட்டை அதை முடிச்சுட்டு ரெகுலர் க்ளூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய ஸ்பைனுக்கும், நம்மளுடைய தைஸ் பகுதிக்கும், நம்மளுடைய பெல்லிக்கும், நம்மளுடைய அப்டமனுக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணேன். அதுவும் 3 செட்டு தான் பண்ணேன். ஒரு செட்டில் 20 கவுண்ட்ஸு. ஸோ 3 செட்டு 60 கவுண்ட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஏர் ஸ்குவாட்ஸ் பண்ணேன். ஏர் ஸ்குவாட்ஸில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, எனக்கு பயங்கரமாக நீ பெயின் வந்துருச்சு ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது மட்டும். நான் வாக்கிங் 3/4 மணி நேரம் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு நீ பெயின் வரல. ஆனால் ஸ்பீட் வாக்கிங் தான், ஸ்லோ வாக்கிங்லாம் இல்லை, அதில் எனக்கு நீ பெயின் வரல. ஆனால் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது எனக்கு நீ பெயின் வருது. இப்போ நான் கடந்த ஒரு 3 நாளாக தான் ஸ்குவாட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 நாளும் எனக்கு நீ பெயின் வருது. ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலாக அது என் கால் வந்து அந்த ஸ்குவாட்ஸுக்கு அப்போ தான் பழகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வருது. நான் வந்து அந்த பெயின் வருது அப்படிங்கிறதுனால அப்படியே போயிடும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ப்ரெஷர் போட்டு 10 தான் எடுப்பேன். ஒரு செட்டுக்கு நான் 10ன்னு பிளான் பண்ணியிருந்தேன். மொத்தம் 3 செட்டு 10 நான் எடுத்தே நான் புஷ் பண்ணலை. ஃபஸ்ட்டு செட்டுக்கு 10 எடுத்தேன், 2வது செட்டுக்கு 5 தான் எடுத்தேன், 3வது செட்டுக்கும் 5 தான் எடுத்தேன். 3rd செட்டில் 2nd கவுண்ட்டோ 3rd கவுண்ட்டோ வரும்போது வலி பிச்சுக்குச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு 2 கவுண்ட்டு முடிச்சு மொத்தம் 5 தான் முடிக்க முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் 10, 2வது 5, அடுத்த 5 போட்டு ஸ்குவாட்ஸ் முடிச்சாச்சு. ஸ்குவாட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஜம்பிங் ஜாக்ஸ். ஸ்குவாட்ஸ்லேயே முட்டி வலிச்சிருச்சு. ஜம்பிங் ஜாக்ஸில் எப்படி வலிக்க போதும்னு நினச்சி பண்ணால் ஜம்பிங் ஜாக்ஸில் முட்டி வலி இல்லை. நான் 5 செட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணேன். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு, 50 ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சைடில், அதாவது மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் எக்ஸாக்ட் பேரான்னு தெரில, ஆனால் நான் இதுக்கு இப்படி தான் பேர் வச்சுருக்கேன். மூவிங் ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணேன். அதுவும் 5 செட்டு, ஒரு செட்டுக்கு 10, 50 பண்ணி முடித்ததுக்கப்புறமா கடைசியாக தான் பிளாங்க் பண்ணேன். பிளாங்க் வந்து நான் பண்ணது வந்து ஒரு செட்டுக்கு 20 செகண்ட் நம்ம நின்றுணும்னு 3 செகண்டு. 3 செட்டுக்கும் மொத்தம் 60 செகண்ட் நின்று பிளாங்கையும் முடிச்சாச்சு, எக்ஸசைஸையும் முடிச்சாச்சு. இந்த எக்ஸசைஸை நான் முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், வாக்கிங் வந்து 3/4 மணி நேரம், பிராணாயாமம் 5 நிமிஷம், பிராணாயாமம் விட்டுருவோம். ஸோ இந்த வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸை மட்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறமா நான் வந்து குளித்து முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். சமைக்கிறது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நானே தான் எனக்கு பண்ணிப்பேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நேற்று நான் என்ன பண்ணேன்னா, ராஜ்மா மசாலா பண்ணேன். 250 grams ஆஃப் ராஜ்மா எடுத்து அதை ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறம் காலையில் அதை குக்கரில் ஒரு 12 விசில் வச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த 250 grams 500 grams மாறி இருக்குது. அவ்வளோ ராஜ்மா வந்து குக் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ ராஜ்மா வந்திருக்கு. ஸோ என்னால் வந்து இது 250 grams அப்படின்னு அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து அது 500 கிராமாக மாறி அந்த 500 கிராமுக்கு ஏற்ற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நான் செஞ்சேன். ஓகேவா? ஸோ அதனுடைய ப்ரிசைஸ் ரெசிபி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வித் கலோரி கவுண்டோட. ஓகேவா? அதை நான் 3 தோசையை வச்சு தான் சாப்பிட்டேன். தோசை இல்லை
அதை வந்து நான் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டேன். நேற்று அம்மா இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க, இடியாப்பம் வச்சு சாப்பிட்டேன். ஒரு 3 இல்லை 5 இடியாப்பம் சாப்பிட்ருப்பேன். டெஃபினட்டாக 5 இடியாப்பம் சாப்பிட்ருப்பேன். நல்லா சாப்பிட்டேன். ஆனால் அந்த ராஜ்மாவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையிலே அந்த மொத்த 500 கிராம்ஸையும் சாப்பிடல. காலையில் ஒரு 250 கிராம்ஸ் நான் வந்து குக்கரில் வேக வைக்கும்போது 250 இருந்தது. வேக வச்சு திறக்கும்போது 500 மாறிடுச்சு. ஸோ குக் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த 500 கிராம்ஸ்க்கு ஈக்குவலாக போட்டு தான் நான் குக் பண்ணேன். அதுலேருந்து 250 கிராம்ஸை காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம், காலையில் நான் எப்போ சாப்பிட்டேன்னா 9:30க்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் 4 o'clock தான் டின்னர் அண்ட் லஞ்சு சேர்த்து 4 o'clock தான் எனக்கு. அப்போது 130 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சு மீதி இருக்கக்கூடிய 250 கிராம்ஸ் ஆஃப் ராஜ்மாவை போட்டு மத்தியானம் முடிச்சிட்டேன். இதுக்கு நடுவில் நேற்று நான் சாப்பிட்டது வந்து என்ன சாப்பிட்டேன், ஒரு வாட்டர்மெலான் சாப்பிட்டேன். வாட்டர்மெலான் வந்து ஒரு வாட்டர்மெலான் ஃபுல்லும் கிடையாது, ஒரு 400 கிராம்ஸ் வாட்டர்மெலான் இருக்கும். அது வந்து மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி போல் சாப்பிட்டேன். அதோடு சரி, மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன், நைட்டும் நான் சாப்பிட மாட்டேன். இடப்பட்ட 4 மணிக்கு நான் சாப்பிட்டது தான் இந்த ராஜ்மாவும் ரைஸும். அதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அப்போது 2 இளநீ சாப்பிட்டேன். இதோட சரி, இவ்வளோ தான் என்னுடைய ஹோல் டயட்டு. இதுதான் என்னுடைய நேற்று இந்த 5th டேக்கு உண்டான எக்ஸசைஸ், 5th டேக்கு உண்டான டயட்டும் கூட. இதை முடிச்சுட்டு நைட்டு 9:30க்கு தூங்க போயிட்டேன். ஆனால் 10 மணிக்கு தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. காலையில் 4:30க்கு எந்திரிச்சிட்டேன். காலையில் 4:30க்கு எந்திரிச்சதுக்கப்புறம் பாத்ரூம்லாம் போயிட்டு என் வெயிட்டை செக் பண்ணேன். அங்கே தான் நான் டவுன் ஆனேன். இன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர டவுன் ஆன ஒரு மேட்ரு வந்து அந்த வெயிட்டு தான். நான் வந்து ஓகே, நேற்று என் வெயிட்டை நான் செக் பண்ணேன். அது நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 4th டே ஆஃப் வெயிட் வந்து நான் எப்படி நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் அப்படின்னா, அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4th டே வெயிட் வந்து எப்படி பார்த்துருப்பேன்னா, நான் காலையில் 4:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அந்த வெயிட்டை செக் பண்ணேன். ஓகேவா? அதுதான் நீங்கள் 4th டேயில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து 113.20 அவ்வளோதான் வந்திருந்தது. ஆனால் நான் எங்கே தப்பு பண்ணிட்டேன்னா, நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு பிஃபோர் எக்ஸசைஸ் தான் நான் வந்து வெயிட்டை செக் பண்ணுவேன். நேற்று நான் பார்த்தது டே 4ல் பார்த்தது ஆஃப்டர் எக்ஸசைஸ். அதனால் எனக்கு ரொம்ப கம்மியாக காமிச்சது. இன்றைக்கி நான் பார்த்தது தான் கரெக்டு. அது நான் எப்படி காமிக்கும் போது எனக்கு என்ன காமிச்சது தெரியுமா? 114.90 காமிக்குது. நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா 114.90 காமிக்குது? ஆக்சுவலி டே 3ல், டே 4 விட்டுருங்க, ஏன்னா அது 113.20 வந்து நான் ஆஃப்டர் எக்ஸசைஸ் பண்ணது. டே 3ல் தான் ஆக்சுவலி பிஃபோர் எக்ஸசைஸ் நான் வந்து அந்த வெயிட்டை செக் பண்ணும்போது 114.50 இருந்தது. அதான் என்னுடைய ஆக்சுவல் வெயிட்டு. நேற்று நான் பார்த்தது ஆக்சுவல் வெயிட்டு இல்லை. அதனால் இன்றைக்கி நான் பார்த்தா 10 கிராமாவது குறைஞ்சிருக்கும்னு நினச்சா 40 கிராம் கூடியிருக்கு. டே 3ல் 114.5 இருந்தது, இப்போ 114.9 இருக்குது. கிட்டத்தட்ட 40 கிராம் நான் கூடியிருக்கேன். எனக்கு அது பயங்கர ஷாக்கிங் ஆகி மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறோம், நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம்? என்னால் அதை கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் இன்னைக்கு காலையில் தான். அது 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 எப்படி எனக்கு சொல்லி இதாகிறதுனே எனக்கே தெரியல. நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே, இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிவிட்டு நாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இனிமேல் சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு நான் எங்கே தெரியுமா பண்ணுறேன், 117 கிலோவில் தான் நான் ஆரம்பித்தேன். ஓகேவா? 117 கிலோவில் இருக்கும்போது தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கே ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எங்கே பிரச்சனை ஆச்சுன்னா, அப்போ நான் ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலான்னா, பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7 இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு தான் ஒரு வாரத்துக்கு உண்டான கேலரியை நம்ம கால்குலேட் பண்ணி அதை 7ஆல் டிவைட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு உண்டான கேலரியை கண்டுபிடிச்சிடலாம், மெயின்டெனன்ஸ் கேலரியை. ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் கேலரினா இப்போ நான் வந்து 114 இருக்கேன்ல, இந்த 114லேயே நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேலரி ஃபார்முலா தான் நான் சொன்ன ஃபார்முலா. பாடி வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அந்த 117க்கு அப்புறம் 3 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன். 114 நான் இப்போ வந்திருக்கேன்னா, இப்போ 114 115 வச்சுக்கோங்க, 2 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன். ஓகே, 115 வந்ததுக்கப்புறமும் இந்த ஃபார்முலாவை இப்போ நான் ஆட் பண்ண இப்போ நான் திரும்ப அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்ணணும்னா, இப்போ 117 இருந்து நான் ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய கேலரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ நான் அப்போ வந்து எவ்வளோ இருந்ததுன்னா
3600 கேலரி நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் 117 117 கிலோலேயே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு மெயின்டைன் பண்ணக்கூடாது, எனக்கு குறையணும். ஒரு கிலோவுக்கு 7700 கேலரி நான் குறைக்கணும். அப்போ நான் ஒரு வாரத்துக்கு நான் பிளான் பண்ணது எவ்வளோன்னா, ஒரு வாரத்துக்கு 1 கிலோவாவது நம்ம வந்து குறைச்சிடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். அப்போ நான் ஒரு நாளைக்கு 3500னா 3600 கேலரினா நான் அதுலேருந்து 1100 கலோரியை நான் கட் டவுன் பண்ணால் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு 7 நாள் 7 × 1100 போட்டோம்னா 7700. இந்த 7700 நான் கட் டவுன் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கணும் அப்படின்னா. அப்போ நான் 3600லேருந்து ஒரு நாளைக்கு நான் எடுக்க வேண்டியது 2500 தான் எடுக்கணும். 1500 நான் ஒமிட் பண்ணணும். இப்போது இதுதான கால்குலேஷன் ஃபார் 117 கேஜி இருக்கும்போது. ஆனால் நான் 115 வந்ததுக்கப்புறமும் நான் அதை கால்குலேட் பண்ணவே இல்லை. அதை தான் இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏன் தப்பு விழுந்ததுன்னு நான் யோசிக்கிறேன்ல, அது இதுதான். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன், உங்கள் கண்ணு முன்னாடியே கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பாடி வெயிட் 115 இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 27794 கேலரி ஒரு வாரத்துக்கு. இதை 7ஆல் நான் டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு 3542 கேலரி ஒரு நாளைக்கு நான் எடுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அதாவது 115 கிலோலேயே நான் மெயின்டைன் பண்ணணும் 3542 கேலரி. ஓகே, இப்போது இதுலேருந்து நான் 1100 கேலரியை மைனஸ் பண்ணணும். மைனஸ் 1100 இஸ் ஈக்குவல் டு 2442. அப்போது நான் ஒரு நாளைக்கு 2400 கலோரி நான் எடுத்தால் ஒரு வாரத்தில் நான் 1 கிலோ குறைக்க முடியும். இப்போ நான் இனிமேல் நான் எவ்வளோ எடுக்கணும்? இது நாள் வரைக்கும் நான் 2600 வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் 2400 தான் எடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. இதை நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கணும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ, இன்னும் கொஞ்சம் நான் உழைக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் நான் டிசிப்ளின்டாகவும் கன்சிஸ்டன்சியாக இருக்கேன். பட் டைமிங் வந்து மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்கேன். அந்த டைமுக்குள்ளே நான் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்குள்ளே நான் இதை முடிக்கணும்னு நினச்சா அன்றைக்குள்ளே நான் அதை முடிச்சிடுறேன். ஆனால் எந்தெந்த டைம் டேபிள் நான் போட்டிருக்கணும் அந்த டயத்துக்குள்ளே நான் முடிக்க மாட்டேறேன். அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பலை. நான் ஹாப்பியாக தான் பண்ணணும். என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, எதை பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணணும் அப்படிங்கிறதான். இந்த பாடி வெயிட்டை நான் குறைக்கணுங்கிறது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் இருக்கே இல்லை. ஆனால் எங்கேயோ நான் மிஸ் பண்ணுறேன்ல. முக்கியமாக நான் மிஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு நாள் நான் வந்து வெஜிடேரியன். ஓகேவா? இது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து வெஜிடேரியன். ஸோ எனக்கு வந்து இப்போ என்ற வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிற அளவுக்கு இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமானா முடியல. ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் பவுடர் என்னால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் நான் மோஸ்ட்லி பன்னீர் நிறையா எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு டெய்லி கிடையாது. இன்றைக்கி நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன்னா நாளைக்கு கழிச்சு ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன். 200 கிராம்ஸ் பன்னீரில் 550 கலோரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரஃப்லி ஒரு 550 கலோரி இருக்குது. ஆனால் 38 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. என்னுடைய உடம்புக்கு நான் இருக்கக்கூடிய 115க்கு நான் 115 கிராம்ஸ் ப்ரோட்டீனாவது எனக்கு ஒரு நாளைக்கு வேணுமா? ஆனால் நியாயமாக பார்த்தா அது எனக்கு கிடைக்காது. அப்போது இது எடுத்துக்கிறேன், பன்னீர் எடுத்துக்கிறேன், சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறேன், ராஜ்மா எடுத்துக்கிறேன். இந்த 3 தான் அடிக்கடி எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் மஷ்ரூமும் நிறையா எடுத்துக்கிறேன். ஓகேவா? பட் இப்போது நான் இந்த பன்னீரை எடுக்கிறதுனால எனக்கு வெயிட் கூடுதா இல்லையா அப்படிங்கிறத, கூடுமா கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அது குட் ஃபேட்டு, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை எடுக்கலாம், 550 கலோரி தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நான் வெறும் பன்னீரை சாப்பிட மாட்டேன். பன்னீர் கூட வந்து மசாலா, கேப்சிகம், இது அது பேர் என்ன, ஆயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவாக தான் நம்ம செய்கிறோம். அப்போ அதுவே ஒரு 700 கலோரிக்கு தள்ளப்பட்டுருது. அதுக்கப்புறமா அதை சும்மாவும் நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு தோசை தேவைப்படுது, இல்லை சப்பாத்தி தேவைப்படுது, ஏதோ ஒன்று தேவைப்படுது. அப்படி தான் நான் அந்த தோசையை சாப்பிட்றேன். சப்பாத்தி நான் சாப்பிட விரும்பலை. ஏன்னா அதில் க்ளூட்டன் இருக்குது. எனக்கு க்ளூட்டன் அலர்ஜி உண்டு. அதனால் நான் அந்த சப்பாத்தியை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ தோசை சாப்பிட்றேன். இட்ஸ் அ ஃபர்மெண்டட் ஃபுட். தோசை ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் கலோரியில் பார்க்கும்போது தோசை ஜாஸ்தி. அப்போ கிட்டத்தட்ட நான் 1000 கலோரியை எடுப்பில் நான் சாப்பிட்றேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும். அப்போ இது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது சரியாக தப்பான, நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ 2500 கலோரி, இப்போ 2600 கலோரி கிட்ட நான் இவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல. நான் எப்படி போனேன்னா, காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் 9:30 சாப்பிட்றேன்னா, நம்ம அடுத்து ஈவினிங் 4 மணிக்கு தானே சாப்பிட்றோம். அப்போ காலையில் ஒரு 1000, ஈவினிங் ஒரு 1000 எடுத்தால் என்ன? இதுதான் என் கணக்கு. இதுக்கு நடுவில் இந்த வாட்டர் மெலானு,
இல்லைனா அம்லா ஜூஸு, நட்ஸு, இளநீ, வெளியில் போனால் சுகர் கேன் ஜூஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் குடிக்கும்போது ஓகே அப்படி இப்படி ஆகி ஒரு 500 கலோரி வந்துரும்பா. இப்படி தான் நான் மேட்ச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அந்த ஒரே நேரத்தில் நம்ம 1000 கலோரி எடுக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கு. பிரித்து சாப்பிட்ணுமா? சில பேர் சொல்கிறான் பிரித்து சாப்பிடணும். சில பேர் கலோரி கவுண்ட்டை மட்டும் வச்சுக்கோ, நீ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளே போ, இந்த டயத்துக்குள்ளே நீ நல்லா சாப்பிட்ரு, மீதி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளே போ. நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குள்ளே தான் இருக்கேன். 4 மணிக்கு சாப்பிட்டேனா அடுத்த 6 மணிக்கு நான் ஒரு இளநீர்களே குடிச்சேனா, அதுக்கப்புறம் கிடையாது. அடுத்த நாள் காலையில் 8:30க்கு தான் நான் ஒரு ஏபிசி ஜூஸோட ஆரம்பிக்கிறேன். முக்கியமான ஏபிசி ஜூஸ் இல்லைங்க, இப்போல்லாம் கேரட் ஜூஸ் தான் குடிக்கிறேன். முக்கியமாக நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்ல, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கேரட் ஜூஸு ஒரு 3/4 கப்பு குடிப்பேன். ஒருவேளை இந்த கேரட் ஜூஸ்னால உடம்பு கூடுதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இப்போ நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து திரும்ப அப்ளை பண்ணி மைண்டில் வச்சுப்போன்னு சொல்லி இப்போ அப்ளை பண்ணி நான் மைண்டில் வச்சிட்டேன். இப்போ நான் 2400 கலோரி தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும். 115 கிலோவில் நான் இருக்கிறேன். நான் 114 வர்றதுக்கு 2500 கலோரி ஒரு வாரத்துக்கு, 2400 கலோரி ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்ணும். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கிறதுக்கு. ஸோ 114 நான் வந்துட்டேன் அப்படின்னா திரும்பவும் நான் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி திரும்பவும் என்னுடைய கலோரி கவுண்ட்டை நான் இது பண்ணி நான் இது பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்து இதை விட போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே மனுஷன் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே நல்லா தெரியுது. ரொம்ப நொந்து போய்கிட்டு இருக்கேன். பட் எஸ், இட் வில் ஹேப்பன் ஃபார் சம் டேஸ், ஃபியூ டேஸ். பிகினர் இல்லையா, கொஞ்ச நாளில் அப்படி இருக்கும். ஒரு 20-30 நாள் வரை கூட நமக்கு இப்படி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலாக நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனக்கு வந்து பக்கத்தில் வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். நான் என்ன பல பேர் பார்த்து நீ வெயிட்டு குறையிறடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. சேராத ட்ரெஸ் எல்லாம் சேரும். கண்ணாடியில் பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். இதெல்லாம் நமக்கு மோட்டிவேட் பண்ணி நமக்கு திரும்ப நம்ம ஓடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த இனிஷியல் ஸ்டேஜை கடக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் எனக்கே ஹெல்ப் பண்ணி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இதெல்லாம் தான் ஏன் எனக்கு உடம்பு கூடுது. நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஆனாலும் ஒர்க் அவுட்டை இன்னும் மாற்றணுமா, இந்த ஒர்க் அவுட் பத்தாதா, உடம்பை நான் வளைக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது டைம் தானே தவிர உடம்பு இல்லை. உடம்பை முடிஞ்சளவு நான் வளைச்சி கொண்டு போயிடுறேன். டைம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 4:30க்கு எழுந்திரிச்சு கூட நமக்கு டைம் கம்மியாக இருக்குன்னா இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடணும் இல்லையா, இதுக்கே நான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. இதில் நான் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் ஆர் தேர். பட் எனிவே ஐ வில் ட்ரை டு கீப் அப் மை டைம் அண்ட் என்னோடய டைம் டியூரேஷன் ஃபார் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நான் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி தான் ஆகணும். தேர் இஸ் நோ வே டு டர்ன் பேக். ஓகே, பண்ணிடலாம். மற்றபடி அவ்வளோதான். இன்றைக்கு உண்டான பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு டே 3ல் சந்திக்கிறேன். பாய்.